கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 8:32, மேத்யூ 8:32. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போ அப்படின்னு சொன்னால் போதும். ஒரே ஒரு வார்த்தை தான். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே என்ன அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே பிசாசுகள் என்ன பண்ணுது, கதறி அழுகுது, எங்களுக்கு அந்த பன்றியில் போகிறதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், ஒரே வார்த்தை தான், போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணுது, அத்தனையும் போய் அந்த பன்னிகளுக்குள்ளே போய் அந்த பன்னி கூட்டம் முழுவதும் என்ன பண்ணுது, உயர்ந்த மலை மேலே போய் மலையிலேருந்து கடலில் அப்படியே அங்கேருந்து குதித்து கடலில் விழுந்து அத்தனையும் மரித்து போகக்கூடியது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, பிசாசு எப்பவும் அழிக்கவும் அழிப்பதற்கும் தான் வந்தான். அவன் பொய்க்கு தகப்பன் மாத்திரம் இல்லை, அவனோட வேலை என்ன, அழிக்கிறது தான். ஒருத்தரை தேவன்கிட்ட தூரமாக கொண்டு போய் அவர்களை அழிப்பது தான் சாத்தானோட வேலை. இங்கே என்ன பண்ணுறான், அந்த பன்றி கூட்டத்தில் போன உடனே இந்த பிசாசுகளை என்ன பண்ணுது, இந்த பன்னியை துரத்தி கொண்டு போய் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அந்த உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் குதித்து அத்தனையும் சாகடிக்கக்கூடியது. எப்படி பிசாசுகள் என்ன பண்ணுது, அந்த மொத்த பன்னி கூட்டத்தையும் சாகடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பிசாசுகளுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது யாரையாவது கீழே விழத்தண்ணுவது மாத்திரமல்ல, அவங்கள மாய்ப்பது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா தாங்கள் போகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த மொத்த பன்னி கூட்டத்தையும் கொண்டு போய் அழிக்கக்கூடியவர்களாக. இப்போ 2000 பன்னியில் போய் 2000 பன்னியை அழிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, நாங்கள் ஓடி போகிறோன்னு சொல்லாமல். அப்போ என்ன, இந்த பிசாசுகளுடைய நோக்கமே என்ன, அழிவை கொண்டு வருவது தான். பிசாசுனுடைய நோக்கம் என்ன, உங்களை எப்படியாவது அழிவின் பாதைக்கு கொண்டு போய் உங்களை நீங்களே அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வது. இன்றைக்கு இந்த பிசாசு நம்மளை செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, அநேகரை குழப்பத்தில் கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையை கேள்வி பண்ணக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு என்ன பண்ணா, தேவன் இப்படி சொன்னாரா, ஏன்னா ஆதாம்கிட்ட அதே தானே கேட்டான், நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, நீ சாப்பிட்டேன்னா அவரை மாதிரி மாறிடுவ. ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டு தேவனாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணா சாத்தான், அவர்களை வஞ்சிக்கக்கூடியது. இன்றைக்கும் சாத்தான் அநேகரை வஞ்சித்து அழிவின் பாதைக்கு, அன்றைக்கு அந்த 2000 பன்றிகளை கொண்டு போய் அழித்தது போல இன்றைக்கும் ஆயிரமான மக்களை அழிவின் பாதையில் கொண்டு செல்வது தான் சாத்தானுடைய வேலை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்தது எதற்காக வந்தார், நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார். ஆனால் பிசாசு எதற்காக வந்தான், அவன் நம்மளை அழிப்பதற்காக வந்தான். அந்த அழிப்பதற்கு அவன் செய்யக்கூடிய காரியம் என்ன, எப்படியாவது நம்மளை தேவனை சந்தேகப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தையை இது பண்ணவும் தான். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ என்ன, அவன் திருடுறதுக்கு, கொல்றதுக்கு, அழிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2000 பன்னிகளை அழிக்கக்கூடியவனாக மாறினான். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை அழிவின் பாதையில் கொண்டு போவதற்கு, கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரித்து உங்களை திசை திருப்புவதற்கு எப்போதும் சாத்தான் ஆயத்தமுள்ளவனா. எப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பலவீனமான நேரம் எப்போ வரும், அப்போ எப்படி உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லலாம், உங்கள்கிட்ட சமாதானத்தை திருடி உங்களை கொன்று உங்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலான்னு சொல்லி எப்பொழுதும் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறவன் தான் சாத்தான். அதுதான் அந்த பிசாசனுடைய வேலை. அப்போது நம்ம சர்வ ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அவன்
முதல்ல ஒரு வஞ்சனையை கொண்டு வந்து, அந்த வஞ்சனை ஒரு பொய்யினால் வரக்கூடிய ஒரு வஞ்சனையை கொண்டு வந்து, அதன் மூலமாய் உங்களையும் என்னையும் அழிக்கிறதற்கு எப்பயுமே முயற்சி பண்ணுவான். அதனால நம்ம ஜாக்கிரதையாக எப்பொழுதும் கர்த்தரை பக்கபலமாய் கொண்டு நாம் கர்த்தரோடு இசைந்து வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனால ஆண்டவரே, எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் எங்களை பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நல்ல தெளிந்த சிந்தையோடு உமக்கென்று வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.